வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். போக்குவரத்து கழகங்களில் என்னென்ன தற்சமயம் வந்திருக்கு, அந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மட்டும் போதுமா? தனியார் பேருந்து உரிமையாளர்களையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். மேலும் 2025 டிசிசியுடைய நியமனங்களில் முறைகேடு. டிசிசி நியமனங்கள் முறைகேடு 2026 டிஎன்எஸ்டிசியுடைய புதிய நோட்டிஃபிகேஷன். இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? டிசிசி முறைகேடுகளில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க? இந்த 850 பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களான்னு தெரியல. அதே போல் பார்த்திங்கன்னா வெற்றி பயணம் மகளிருக்கு வெற்றி பயண திட்டத்தில் முறைகேடுகள் இருக்குமா? இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். அரசு தனியார் உரிமையாளர்களும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவது அரசின் கடமை. பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற திட்டங்கள் பலருக்கும் பெரிய உதவியாக இருக்கின்றன. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மறுபுறம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் வாழ்வாதாரமாக இருக்கும் தனியார் பேருந்து துறையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பேருந்து இயக்குவது என்பது எளிதான விஷயமல்ல. வங்கி கடன், வாகன பராமரிப்பு, எரிபொருள் செலவு, ஊழியர்களின் சம்பளம், வரி, காப்பீடு என அனைத்து செலவுகளையும் சந்தித்து தான் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது எல்லாத்துக்குமே தெரிய விஷயம். இதில் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா புதிய காலி பணியிடங்கள் 2026 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் அனைத்துமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. இனி போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எதுவுமே எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப கடினம். அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கலாம். பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததால் அதன் தாக்கம் நேரடியாக உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை எதிரொலிக்க. எனவே மக்கள் நலத்திட்டங்களுக்கு தொடர வேண்டும். அதே நேரத்தில் தனியார் போக்குவரத்து துறையும் பாதிக்காத வகையில் சமநிலையான அணுகுமுறை வேணும். ஒரு துறையை உயர்த்தும் பொழுது மற்றொரு துறை பாதிக்காமல் இருப்பதை கவனிக்க வேண்டும். அதுவே நீடித்த வளர்ச்சிக்கான வழி. இது பார்த்திங்கன்னா இது புதிதாக ஒன்றும் முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிடல. மற்ற மாநிலங்களில் இது செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் எல்லாமே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் ஆதாரை காமிச்சிட்டு மகளிராக இருந்தீங்கன்னா அவங்க இலவசமாக கர்நாடகா முல்லாவே சுற்றிக்கலாம் அப்படின்றது எல்லாமே இருக்குது. அதே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதில் இவ்வளவு சிரமங்கள் ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பயணம் திட்டத்தை இன்னும் ஒரு சில வாரங்களில் கொண்டு வருவார். ஒருவேளை அவருடைய ஜூன் 22 பிறந்தநாள் அன்னைக்கு கூட இதோடைய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசியில் நிறைய முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த முறைகேடு நடந்துச்சு அப்படின்றத கண்காணிக்கப்பட்டால் அந்த நியமனங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு புதிய செய்முறை தேர்வு இல்லைன்னா புதிய தேர்வை நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. பொறுத்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது எல்லாமே நான் எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்தில் போக்குவரத்து துறையில் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை தணிக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.